ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் யாவரும் இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கிறேன். பிரியமானவர்களே, ஆசீர்வாத மன்னா என்ற தேவனுடைய வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஒவ்வொருவரையும் கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வதித்து வருகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் வேத வார்த்தையில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். காரணம், தேவன் வாக்கு மாறாதவர், அவருடைய வார்த்தையில் உண்மையுள்ளவர். நிச்சயம் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் கூட பாருங்கள், உங்கள் உள்ளத்தை கவனித்து தேவன் பேசுகிறார். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சூழ்நிலைகளை கண்டோ, உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிற சூழ்நிலைகளை கண்டோ, உங்களுக்கு இதுவரை தடையாய் போராடி கொண்டிருக்கிற காரியங்களை கண்டோ, உங்களுக்கு விரோதமான ஆட்களை கண்டோ, போராட்டங்களை கண்டோ, எதை குறித்தும் மனம் கலங்காதிருங்கள். இந்த காலை வேளையில் தேவன் உங்களை மறுபடியும் பலப்படுத்த போகிறார், விடுவிக்க போகிறார். உங்களுக்காகவே ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை பேசி உங்களை சாட்சியாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த போகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 40ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்து விடுவிக்கிறவராய் உங்களை சந்திக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்வார், உங்கள் குடும்பத்துக்கு உதவி செய்வார். உங்களுடைய இக்கட்டான நேரத்தில் கர்த்தர் இன்றைக்கு உதவி செய்வார். இன்றைய தேவைக்கு நடுவிலே உங்களுக்கு உதவி செய்வார். வேலை செய்கிற இடத்துல ஒரு பிரச்சனை, ஆண்டவர் உதவி செய்வார். குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, உதவி செய்வார். எத்தனையோ சூழ்நிலைகள், உங்களுக்கு ஒரு பிரச்சனை, விடுதலையற்ற சூழ்நிலையில உதவி செய்து விடுவிக்கிற கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. மனம் கலங்காதிருங்கள். வேதத்திலே ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் யோசேப்பு என்ற ஒரு மனுஷனை குறித்து நாம் வாசிக்க முடியும். அவனுக்கு தேவன் ஒரு சொப்பனத்தை கொடுத்து அவனை மேன்மைப்படுத்த போவதாக வெளிப்படுத்தினார். ஆனால் அவனுக்கு வந்ததெல்லாம் பயங்கர பிரச்சனைகள். அவனுடைய சகோதரர்கள் அவனை புற தேசத்துக்கு விற்று போட்டார்கள், பார்வோனிடத்தில் அடிமையாக. அவன் அங்கு சென்றும் அவனுக்கு நியாயம் கிடைக்காமல் அவன் செய்யாத குற்றத்துக்கு ஒரு சிறையிருப்பிலே அவன் தள்ளப்பட்டான். ஆனால் கர்த்தர் யோசேப்போடு இருந்து உதவி செய்தார். ஞானத்தையும் புத்தியும் அருளி செய்து அவனை பெரிய ஒரு ஸ்தானத்திலே பார்வோனுக்கு 2ஆம் அதிபதியாய் மாற்றினார் என்று ஆதியாகமம் 41:1 அதிகாரம் 41-42 வசனத்தில் அவனுக்கு ஒரு முத்திரை மோதிரம், பார்வோனுடைய முத்திரை மோதிரத்தை போட்டு அவனை அதிகாரியை மாற்றிவிட்டார். உங்களுக்கும் அவர் உதவி செய்து உங்களுடைய இக்கட்டிலிருந்து, உங்களுக்கு நீதியற்ற நியாயமற்ற சூழலிருந்து விடுவித்து உங்கள் தலையை உயர்த்தப் போகிறார். நீங்கள் அவரை நம்பியிருக்கிறீர்களா? நீங்கள் நம்பியிருக்கும் பொழுதுதான் கர்த்தர் துன்மார்க்குடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். உங்களுக்கு எதிரான அநேக காரியங்கள் அநேகரால் செய்யப்பட்டு உங்களுக்கு தூண்டப்பட்டு உங்களுக்கு எதிரான சூழ்நிலை இருக்கலாம், கவலைப்படாதீர்கள், கர்த்தர் ரட்சிப்பார். அதே போல பாருங்கள், ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 24 வசனத்தில் லாபான் என்ற ஒரு மனுஷனிடத்தில் 20 வருஷம் யாக்கோப்பு அடிமைப்பட்டான். ஆனால் ஒரே இரவிலே கர்த்தர் லாபானை எச்சரித்து யாக்கோப்பை விடுவித்தார். ஹல்லேலூயா. அவன் தேவ சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். நீங்களும் ஜெபிக்க ஆரம்பிங்கள். கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து ஜெபிக்கார், உங்கள் குடும்பத்தை விடுவிப்பார். எப்பேற்பட்ட லாபானுடைய அடிமைத்தனம், உங்களுடைய வேலை, சம்பாத்தியம், உங்களுடைய காரியங்கள், பாவ பழக்கங்கள் எல்லாவற்றிலிருந்தும் அவர் விடுவிப்பார். உங்கள் பிள்ளைகளை, உங்கள் வாலிப பிள்ளைகள், உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் விடுவிப்பார். மனம் கலங்காதீர்கள். யாக்கோப்பை உயர்த்தி ஆசீர்வதித்தார். மார்க் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, ஒரு பிசாசு பிடித்த மகனுடைய தகப்பன் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை வந்து கெஞ்சி, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யக்கூடுமானால் உதவி செய்யும், என் மகனை விடுவியும் என்று சொல்லுகிறான். காரணம், பிசாசு பிடித்த மகன் அநேகமாய் அவனை பிசாசு தீயிலும் தண்ணீரும் தள்ளி கொல்லும்படி வேதனைப்படுத்தினது. உங்களுக்கு கூட இன்றைக்கு வியாதி, வேதனை, கண்ணீர், துக்கம், பாடு, விடுவிக்கப்பட முடியாமல் சில பில்லி சூனிய மாந்திரிய கட்டில் இருக்கான். கவலைப்படாதிருங்கள். நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிங்கள். நம்பிக்கையோடு கூப்பிட ஆரம்பிங்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை விடுவித்த அந்த மார்க் 9:27 அவன் கையை பிடித்து தூக்கி எடுத்து உதவி செய்து விடுவித்தார். பிசாசின் கைக்கு தப்புவித்தார். கண்களை மூடி ஜெபிப்போமா? என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவர் மேலே நம்பிக்கையோடு இப்பொழுது ஜெபிக்க ஆரம்பிங்கள். பரலோக பிதாவே, உதவி செய்து விடுவிக்கிற கர்த்தாவே, இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனை பேருடைய காரியத்தையும் நீர் தாமே கண்ணோக்கி பார்ப்பீராக. இப்பொழுது எல்லா நியாயமற்ற சூழ்நிலை விடுவிப்பீராக. ஆண்டவர் நீதி செய்வீராக. ஆண்டவர்
ஆண்டவரே உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவன். இதுவரைக்கும் பட்ட பாடுகள், கண்ணீர், துக்கம் போல காணப்படுற அத்தனை இருந்து விடுவிப்பராக. இத்தனை வருஷம் கண்ணீர், இத்தனை வருஷம் வேதனை, இத்தனை வருஷம் பற்றாக்குறை, இத்தனை வருஷம் கடன், இத்தனை வருஷம் நியாயமில்லை, நீதி இல்லைன்னு சொல்லி யோசிப்பை போல ஆண்டவரை கட்டப்பட்ட ஜனங்களை விடுவித்தருளும்படி, துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவிக்கும்படி லாபானிடத்திலிருந்து விடுவித்தது போல ஒவ்வொருடைய வாழ்க்கையும் சம்பாத்தியத்தையும் ஒவ்வொருடைய ஆண்டவரை குடும்ப சூழ்நிலையும் வாலிப பிள்ளைகளையும் விடுவிக்கும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. என்னுடைய வேலை செய்கிற ஸ்தலத்தில் இவங்களுக்கு விரோதமாக இருக்கிற லாபானுடைய திட்டங்கள் முறிக்கப்பட்டு விடுவிக்கும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. அதே போல பிசாசின் திட்டங்கள், வியாதி படுக்கைகள், மரணக்கட்டுகள், என்னென்ன வேதனைப்படுத்துகிற காரியங்கள் அனைத்தையும் பிசாசினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது ஒரு விடுதலை கட்டளையிடும்படி, கை தூக்கி நிறுத்தும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா பலவீனம், போராட்டம், யுத்தங்களை மாற்றித் தரும்படி ஜெபிக்கிறோம். உமக்காக சாட்சியாய் ஜீவிக்க, சாட்சியாய் வாழ ஆண்டவரை உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் கை தூக்கி இப்பொழுதே நீர் எடுத்து நிறுத்துகிறீர். அற்புதம் நடக்கிறதற்காய் நன்றி, சுகம் உண்டாவதற்காய் நன்றி, எல்லா பயம் நீங்களாகுவதற்காய் நன்றி, பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போவதற்காய் நன்றி. நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. ஜீவிக்கிற இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் நீர் விடுவித்து சாட்சியாய் நிறுத்துவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உண்மையை நம்பியிருக்க ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்து விடுவிப்பார் என்று முதல் அவரே நம்பிக்கையாரு.